மிஸ்டர் குமார், நான் வந்து என்ன பார்த்த உடனே எதுக்காக இந்த டைரி நீங்க மூடி வச்சீங்க? என்கிட்ட நீங்க ஏதோ மறைக்கிறீங்கல்ல, காட்டுங்க. அது என்னன்னு பாருங்க. இது என்னோட டைரி, இதை நீ பார்க்க கூடாது. ஐ நோ இட்ஸ் யுவர் டைரி. ஆனா என்ன பார்த்த உடனே நீங்க டைரியை க்ளோஸ் பண்ணி வச்சீங்கல்ல, அப்படின்னா நீங்க அதுல என்ன பத்தி ஏதோ எழுதி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ், என்ன எழுதிருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஏய், இது என்னோட பர்சனல் டைரி, இதை நீ பார்க்க கூடாது. அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களோட பொருள் என்னோட பொருள்னு நீங்க பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? obviously சில விஷயங்கள் தனியா தானே இருக்கணும். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட புரியாது, விடு. அப்படியா? அப்படின்னா என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியாதுல்ல? ஆமா, சில விஷயங்கள் இருக்கு, அதை உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ வேற மாதிரி புரிஞ்சுக்குவே. ஓ ப்ளீஸ், நீங்க அப்படி என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடும். really ஓகே, இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு பார்க்கலாம். நீ கரெக்டா சொல்லு, உனக்கு இந்த டைரியை காட்டுறேன். அது வந்து கம் ஆன். ஆக்சுவலி நீங்க நிச்சயமா என்ன பத்தி தான் யோசிப்பீங்கன்னு தெரியும். ஆனா உங்களோட மூளைக்குள்ள குதிச்சு நீங்க என்ன எழுதுறீங்க, என்ன யோசிக்கிறீங்களா என்னால கண்டுபிடிக்க முடியாது மிஸ்டர் குமார். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் நாட் டன். ஐம் நாட் ஹாப்பி. எப்படி பார்த்தாலும் நான் கரெக்டா கெஸ் பண்ணா கூட நீங்க அதை தான் யோசிச்சேன்னு என்கிட்ட ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? சும்மா ஏதாவது சாக்கு சொல்லாத. உனக்கு இந்த டைரி கிடைக்க போறது இல்ல. ஓகே, எனக்கு கண்டிப்பா வேண்டாம். நீங்க இந்த டைரியை பேங்க் லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் உங்களோட டைரிக்குள்ள மிஞ்சி மிஞ்சி என்ன எழுத போறீங்க நீங்க? எப்பவும் அதே பிசினஸ், அப்புறம் கணக்கு வழக்கு. சோ போரிங். சரி, என் கதையை விடு. நீ ஏதோ பேச வந்தியா, அது என்னன்னு சொல்லு. ஐயோ, மறந்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். ஆக்சுவலி அது கிறிஷோட விஷயத்துல நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா கிறிஷ் கவலையா இருக்கான். ரொம்ப நாளா நானும் அவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவன் சுகன்யாவால அப்செட்டா இருக்கான். அது சகஜம் தானே. எது எப்படி இருந்தாலும் காதலை சாகடிக்க முடியாதுல்ல. கிறிஷ் வந்து சுகன்யாவை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் மிஸ்டர் குமார். ஏதோ அவனோட சில கேள்விகளுக்கு அவனுக்கு பதில் வேணுமா. அண்ட் அதுக்காக சுகன்யாவை அவன் பார்த்தே ஆகணுமா. சோ அவன் போய் சந்திக்கிட்டுமே, என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் மேல ப்ராப்ளமா இருக்கே. நீங்க ஜெயில இருந்தப்போ நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டப்பெல்லாம் அவ்வளவு ஈஸியா நான் அலோவ் பண்ணவே இல்லையே. சோ சுகன்யாவை அவன் பார்க்கறது அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணல மிஸ்டர் குமார். பெர்மிஷன் வாங்கணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் வேற இருக்குல்ல. பட் நீங்க ஒரு தடவை ஹை அத்தாரிட்டி யார்கிட்டயாவது பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதானா? என்ன ப்ராப்ளம்? நாளைக்கு காலையிலேயே நான் பேசுறேன். சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் ரூம்குள்ள வந்த உடனே நீங்க என்ன பார்த்ததும் டைரியை க்ளோஸ் பண்ணீங்கல்ல, அதுக்காக நான் இன்னும் அப்செட்டா தான் இருக்கேன். ஓகே, and I never forget this. உள்ளம் கொள்ளை போகுதடா. இணைந்து